வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டாலும், நான் கஷ்டப்பட்டு நானே இஷ்டப்பட்டாலும் வாரத்தில் 7 நாள் காலேஜ் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். சரி, அதுக்கு ஏன்டா சுற்றி வளைச்சு வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு வீடியோ என்கேஜ்மெண்ட்காக தான். அதனால ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். காலேஜ் சோச்சிக்கு 3 முட்டையை முழுங்கிட்டு காலேஜுக்கு வழக்கம் போல் அப்பிட்டு இப்போதான் காலேஜுக்கே வந்து சேர்றேன். அதுக்குள்ளே எப்படா போவோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் வந்து என்ன பண்ணுறேனோ இல்லையா, நான் முதல் வேலையாக டாய்லெட்டுக்கு போய் ஒரு ஃபிட் செக்கிங்கை போட்டுட்டு தான் கிளாஸ்க்கே போவேன். நான் என்னமோ கரெக்டாக டைமுக்கு போய் கிளாஸில் உட்காந்தார். ஆனால் இந்த டைம் மட்டும் போகவே மாட்டேங்குது. அப்புறம் வழக்கம் போல காலேஜ் முடிஞ்சது பேக் டு தி ஹோம். வந்தது வராததுமா வயிறு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு மனமான டீயை போட்டு அடிச்சுட்டு நைட் வச்சுக்கு நம்மளுக்காக சூசைட் பண்ணி கிடந்த சிக்கன் நண்பரை வாங்கி வீட்டில் சேர்த்துட்டு அங்கிருந்து ஜிம்முக்கு ஜம்ப்பு. போன கையோட ஒரு வெயிட் செக்கினை போட்டு வழக்கம் போல சூடு மேலே படப்படான்னு பண்ணிட்டு நம்ம டொல்லா இன்னைக்கு ஜிம்முக்கு வராமல் டிமிக்கி கொடுத்துருவான் தான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பு. தலைவன் கரெக்டாக வந்துட்டான். அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் கல்லையை போட்டு கடுப்பு காடியாவே முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஒர்க் அவுட்ல தவழ்ச்சு இன்னைக்கு ஜிம்ல ஆப்ஸும் ட்ரைசப்ஸும். ஃபர்ஸ்ட் ஆப்ஸுக்கு 3 வேரியேஷனா கிரன்ச்சஸ், லெக் ரைசஸ், அப்புறமா கேபிள் கிரன்ச்சஸ். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னடா திரும்ப விளாக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு சுச்சி என்ன கேட்டா. அப்படி ஆமான்னு சொல்லிட்டு டைட்டா ட்ரைசப்க்கு 2 வேரியேஷனை போட வாங்கிட்டேன். சைட்ல நம்மளோட ஆல்ரெடி டைம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான். அப்புறம் படப்படன்னு ட்ரைசப் எக்ஸ்டென்ஷனையும் கடைசி ஒர்க் அவுட்டா ட்ரைசப் புஷ் டவுன் அடிச்சுட்டு இவன் வீட்டில் போய் அவனை தள்ளிட்டு பேக் டு தி ஹோம். எப்பெல்லாம் கரெக்டாக டயட் இருக்கலாம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சு டெம்ட் ஏற்றிடுவாங்க. எவ்வளோதான் டெம்ட் ஆனாலும் இந்த டயட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்ட்டு உறுதியாக இருந்த காரணத்தால் நம்ம நைட் வச்சுக்கு மட்டும் நம்ம போட்டு சாப்பிட்டு நாளுக்கு டாட்டா பை பை சொல்லியாச்சு.